அன்பு நேயர்களே வணக்கம். வருகின்ற திங்கட்கிழமை, இது கார்த்திகை மாத திங்கட்கிழமை என்றாலே ரொம்ப விசேஷமானது. இது 4வது சோமவாரம், கார்த்திகை சோமவாரம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி இன்னொரு விசேஷமும் இருக்குது. என்ன விசேஷம் என்று சொன்னால், இன்றைக்கி சதுர்த்தி, சங்கடஹர சதுர்த்தி. சங்கடங்கள், நமக்கு வருகின்ற பல்வேறு விதமான சங்கடங்கள், ஹர அதையெல்லாம் நீக்குகின்ற, அடியோடு போக்குகின்ற சதுர்த்தி. சதுர்த்தி என்றால் 4வது திதி, விநாயகருக்குரிய திதி. சிவபெருமானுக்குரிய சோமவாரமும் விநாயகருக்குரிய சதுர்த்தியும் சேர்ந்து வருகின்ற ஒரு அற்புதமான நாள் இந்த திங்கட்கிழமை, 4வது சோமவாரம். சில வருடங்களிலே கார்த்திகை 5 சோமவாரம் இருக்கும், சில வருடங்களிலே 4 சோமவாரம் இருக்கும். இப்போ இந்த ஆண்டு 5 சோமவாரம். அந்த 5 சோமவாரங்களிலே இது 4வது சோமவாரம். இந்த 4வது சோமவாரத்திலே நாம் சதுர்த்தி விரதமும் இருக்க வேண்டும், சிவபெருமானுக்குரிய கார்த்திகை சோமவார விரதமும் இருக்க வேண்டும். விநாயகருக்கு இந்த சதுர்த்தி விரதம் இருந்தால் சங்கடங்களெல்லாம் தீரும். அவருக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதை வைத்து படைக்க வேண்டும். பெரிய லிஸ்டாக அருணகிரிநாதர் கொடுக்கிறார். அப்பம், அவல், பொரி, பச்சரிசி பிட்டு, வெள்ளரிப்பழம், தேங்காய், வாழைப்பழம், இவைகளையெல்லாம் படைக்க வேண்டும். அப்பமோடு அவல் பொரி, அப்பத்தோடு அவல் பொரியம். அதுக்கப்புறம் விநாயகருக்கு பிடித்த மாலை அருகம்புல், அது எல்லா இடங்களையும் கிடைக்கும். ரோஜா மாலை வேண்டியதில்லை, மல்லிகை மாலை வேண்டியதில்லை. இன்றைக்கு விலை அதிகமாக கொடுத்து வாங்க வேண்டிய எதுவுமே வேண்டியதில்லை. காரணம், பிடித்து வைத்தால் பிள்ளையார். அது ஒரு சாணியிலையோ ஒரு சேற்றிலையோ பிடித்து வைத்தால் மட்டும் பிள்ளையார் கிடையாது. பிடித்து வைத்தால் பிள்ளையாருங்கிறதுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்குது. எங்கே தெரியுமா பிடிச்சு வைக்கணும்? மனதிலே பிடித்து வைக்க வேண்டும். மனதிலே பிடித்து வைத்தால் பிள்ளையார். அந்த பிள்ளையார் பூஜை சாயங்காலத்தில் எல்லா இடங்களிலையுமே நடக்கும். அங்கே போய் நின்று அந்த அபிஷேகங்களை பார்த்து, அதுக்கப்புறம் நம்முடைய சங்கடங்களெல்லாம் தீர வேண்டும் என்று அந்த பிள்ளையாரை வேண்டிக் கொண்டு நம்முடைய விரதத்தை நிறைவு செய்வது என்பது அந்த விநாயகருக்கான அற்புதமான விரதங்களிலே ஒரு நாள். அது திங்கட்கிழமை வருது. ஏன்னா இந்த பிள்ளையார் சதுர்த்தி அன்னைக்கு நம்ம என்ன பார்க்கணும்? இந்த சந்திரனுடைய மனமாகி அந்த சந்திரன், அவன் வானத்திலே அன்றைக்கு தோன்றுகின்றான். அந்த சந்திரனை முடியில் சூடியவர் சிவபெருமான். அவருக்கு சந்திரமௌலீஸ்வரர், சோமசுந்தரர். அதனால்தான் சோமவாரம் என்பது சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமானது. கார்த்திகை சோமவாரதம் விரதம் இருக்கின்றவர்களுக்கெல்லாம் நிறைமதியை நிறைவாக தருகின்றான். மதி வேண்டும், நிதி வேண்டும், நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும். வள்ளலார் கேட்டார் இல்லையா? அந்த நிதி, மதி இருந்தால் நிதி தானாக வரும். மதி இருந்தால் நிதி தானாக வரும். அந்த மதியை, பிறைமதியை தன்னுடைய சடையில் சூடிய பெருமான். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பல கோயில்களிலே, சிவன் கோயில்களிலே சங்காபிஷேகம் நடக்கும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். அந்த வெண்மையான சங்கிலே கலசத்திலே நீர் நிரப்புவது போல அந்த சங்கிலே, அது சில இடங்களில் 108 சங்கு, சின்ன கோயிலாக இருந்தாலும் 108 சங்கு இருக்கும். பெரிய கோயில்களாக இருந்தால் 1008 சங்கு கண்கொள்ளா காட்சியாக இருக்கும். அந்த முன்னாடி இருக்குது இல்லையா, அந்த கருவறைக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அர்த்த மண்டபம், மகாமண்டபம். இந்த மகாமண்டபத்தில் அப்படியே நிறைந்த சங்குகள், கண்கொள்ளா காட்சிகள். இந்த சங்க கண்ணால் பார்த்தாலே நம்முடைய துக்கங்களெல்லாம் போய்விடும். அப்படி சங்கங்கள் நிறைந்த, சங்கம்னா எல்லாரும் ஒன்றா கூடணுன்னுட்டு அர்த்தம். இந்த சங்கு பூஜையை பார்ப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்றாக கூட வேண்டும். இது சில திருத்தலங்களிலே ரொம்ப விசேஷம். திருவெண்காடு புதனுடைய ஸ்தலம், சீர்காழிக்கு பக்கத்திலே இருக்கு. ஸ்வேதாரண்ய ஈஸ்வரர் என்று பேர். திருவெண்காடு, பட்டினத்தாருக்கு திருவெண்காடர்ன்னுட்டு பேர். அந்த திருவெண்காட்டில் உள்ள இந்த ஸ்வேதாரண்யேஸ்வரருக்கு அன்றைக்கு அற்புதமான சங்காபிஷேகம் நடைபெறும்.
திருக்கடவூர் காலனை உதைத்த இடம். காலா என் அருகே வாடா, உன்னை நான் சற்றே மிதிக்கிறேன் என்று பாரதி சொன்னார் இல்லையா? அந்த காலனை உதைத்த கால சம்ஹாரமூர்த்தி உரைகின்ற அந்த திருக்கடவூர் அன்னை அபிராமியினுடைய அற்புதமான தலம். அபிராமி அந்தாதி எந்த இடத்திலே இயற்றப்பட்டதோ அந்த தலம். அந்த தலத்திலே உள்ள ஈஸ்வரனுக்கு அன்றைக்கு மகா சங்காபிஷேகம், கார்த்திகை சோமவார மகா சம்பாபிஷேகம், கண்கொள்ளா காட்சியாக அந்த சங்காபிஷேகம் நடக்கும். திருவாடானை அற்புதமான திருத்தலம். திருக்கழுகுன்றம் செங்கல்பட்டுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு அருமையான தலம். இங்கெல்லாம் அபிஷேக பிரியனான சிவபெருமானுக்கு சகஸ்ட கலாபிஷேகம் எப்படி நடக்குதோ அந்த மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் ஒரு அழகான தேவாரத்தை நாம் எல்லாம் வீட்டிலே இருந்தாலும் சரி, அந்த சிவன் கோயிலில் போய் அந்த கார்த்திகை சோமவாரத்திலே கலந்து கொண்டாலும் சரி, நம்ம அதை ஓத வேண்டும். கார்த்திகை 4வது சோமவாரத்தையும் சங்கடஹர சதுர்த்தியையும் மறக்க வேண்டாம் நேயர்களே. அடுத்த பதிவிலே சந்திப்போம். அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம பல பதிவுகள், ரொம்ப அற்புதமான பதிவுகள் நிச்சயமாக நீங்கள் பார்க்கலாம். வேறு எதுலேயுமே கிடைக்காத பல தகவல்கள், ரொம்ப ஆராய்ச்சி செய்து பல சாஸ்திரங்களை எல்லாம் ரெஃபர் பண்ணி இந்த விஷயங்களை எல்லாம் நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி பார்த்துட்டு இந்த பெல் ஐக்கான் இருக்குது இல்லையா, அதை அழுத்தி நம்முடைய சேனலை அவசியம் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணும். நல்ல விஷயங்களை நம்ம 4 பேர்கிட்ட பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு பலம் அதில் இருக்குது. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தொடர்ந்து பல நல்ல செய்திகள், உங்களுடைய ஆத்ம பலத்தை, உங்களுக்கு தன்னம்பிக்கையை, உங்களுக்கு நல்ல விஷயங்களை, 100 புத்தகங்களை படிக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாம் இதில் அடங்கி இருப்பதாலே அவசியம் நீங்கள் பார்த்து மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.